ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி விலாக் தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்களும் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் தகுதி தேர்வுக்காக தாங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நம்ம படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. அந்தந்த இயலை வந்து ஒரு இயலை படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 இயல் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக போட்டு பாருங்கள். நானும் அப்படி தான் டெஸ்ட் போட்டு பார்த்துட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் வந்து முக்கியமான தியரம்ஸ்லாம் வந்து எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கலான்னு பார்க்கும்போது தான் சரி ஒரு சம்சாவாவது ஃபுல்லாக பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் கொஞ்சம் கிடைக்கிற டைமில் நம்ம வந்து அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு இன்னமும் யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். நீங்கள் வந்து கிடைக்கிற டைமை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் தனித்தனியாக வந்து ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தமிழுக்கு டெஸ்ட் போடுறீங்களா, அந்த டெஸ்ட்டை தனியாக தமிழுக்குன்னு ஒரு நோட்டு, மேக்ஸ்க்கு ஒரு நோட்டு, இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து தனியாக வந்து ஒரு நோட்டில் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ஃபார்முலாஸ் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டில் இருக்கிறத விட மேக்ஸில் வந்து ஃபார்முலாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுலேருந்து தான் கொஷின்ஸ் தேவைப்படும். அப்போ எந்த மாதிரி ஃபார்முலாஸ் எந்த கொஷின்ஸ் கேட்கும்போது நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.